ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபிங்க. ரோட்டுக்கடை ஸ்டைல் சால்னா ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம ரோட்டுக்கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த பரோட்டாவுக்கு சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அதே டேஸ்ட்டில் நம்ம இப்போது எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க இப்போ இந்த சால்னாவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த சால்னா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனை சூடுபடுத்திக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மிதமான சூட்லேயே நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்தா கரெக்டாக இருக்கும். இந்த சோம்புலாம் வந்து கருகாமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இது வறுப்பட்ட உடனே இதிலேயே வந்துட்டு ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சால்னாவுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. அதனால் சின்ன வெங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கூட சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு அது கூடவே வந்து மற்ற பொருளையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கூடவே வந்து இந்த கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு இதை வந்துட்டு மிதமான சூட்லேயே இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். சின்ன வெங்காயம்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கியிருக்குங்க. இப்போ வந்துட்டு இது கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கலாம், அப்போ தான் கலர் வந்து நல்லா கொடுக்கும். இதையும் சேர்த்துட்டு இதையும் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வதக்கினாலே போதும். ஏன்னா இதை இப்போ அரைச்சிட்டு மறுபடியும் இதை நம்ம வதக்க தான் போகிறோம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து வதக்கி வச்சோம் இல்லையா, அந்த பொருளெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்தளவு வந்து நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது தனியாக இருக்கட்டும். வேறு ஒரு ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கசகசாவை வந்து நான் ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே வந்து 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூடவே வந்து 1 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நைஸாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், தேங்காவையும் நம்ம நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போது வந்து சால்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் வச்சுருக்கேங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சால்னாவுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெயிலே வந்துட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை சேர்த்து இதை பொரிய விட்டுக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கியாச்சுங்க. இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயாச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு நம்ம 2 தக்காளி எடுத்தோம் இல்லையா, அதே அளவில் இதுலேயும் வந்து நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். கூடவே வந்து கொஞ்சமாக புதினா அப்புறம் கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த சால்னாவுக்கு வந்து புதினா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக புதினா இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா நமக்கு வதங்கி வரும். தக்காளிலாம் வந்து நல்லாவே குழஞ்சி வந்துடுச்சுங்க. இப்போ வந்துட்டு இது கூட மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்துட்டு இப்போ இதை வந்து ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி விழுது, அதை வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தோட பச்சை வாசனை நல்லா போகணுங்க, அது வரைக்கும் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம்.
வேணும்னா ஒரு 2 நிமிஷம் போல் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருந்தாலே அதோட பச்சை வாசனைலாம் போயிடும். பாருங்கள், நான் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் போல் வச்சுருக்கேன். அதோட பச்சை வாசனைலாம் நல்லாவே போயிடுச்சு. இப்போ இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதையும் வந்துட்டு இப்போவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 1.5 கப்புலேருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம முந்திரி கசகசலாம் சேர்த்ததுனால இது கொதிச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதனால் 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10லேருந்து இல்லைனா 15 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் இருக்குது பாருங்கள். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு குழம்பு வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளையும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான ரோட்டுக்கடை ஸ்டைல் சால்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பரோட்டா, சப்பாத்தி கூட, முட்டை தோசை இது கூடலாம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். கூடவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.